50 இயர்ஸ் எனக்கு ஆகுது. நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன். நான் எப்படி என் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றது, என் பென்ஷன்ஸ்க்கு நான் வர மாதிரி எப்படி பிளான் பண்றது, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்களேன், 25,000 வேல்யூ என்னவா இருக்க போகுது? 12,500 ரூபா இருக்க போகுது, இல்லை 11,000 ரூபா இருக்க போகுது. ஸோ என்ன ஆகும்னா கார்பஸ் கம்மியாகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் 85 வயசுக்கு மேலே இந்த கார்பஸ் வந்து தாங்காது. ஒரு 50 வயசுக்காரரு அவரால் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாயாவது அவர் சேமிக்கணும். 60 வயசு வரைக்கும் தான் அவர் வேலை பார்க்க போகிறாரு. ஒரு 20,000 ரூபாயாவது மாதம் சேமிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணணும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பணத்துடைய மதிப்பு பாதி ஆயிடும். இதுதான் என்ன சொல்லுவோம்னா ரூல் நம்பர் 70ன்னு சொல்லுவோம். ரூல் நம்பர் 70னா என்னன்னு சொன்னா, ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சென். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் இருக்கவங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம், நான் எப்படி என் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் எப்படி மாதம் மாதம் பென்ஷனுக்கு பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ விஜயகுமார் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் என்னன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்துருச்சு. என்னன்னா நான் ஒரு 50 இயர்ஸ் எனக்கு ஆகுது, நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன், நான் எப்படி என் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது, என் பென்ஷன்ஸ்க்கு நான் வர மாதிரி எப்படி பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம யார்கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் விஜயகுமார் சார். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாவோட ஏயும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் பேச வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஒரு கமெண்ட் ஆக்சுவலி என்னன்னா, சார் எனக்கு வந்து 48 to 50, அவர் 48ன்னு சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு 15 வச்சுக்கலாம். 48 இயர்ஸ் ஆகுது, என் சம்பளம் வந்து 50,000 தான் வாங்குறேன். எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நான் வந்து பசங்களை நம்பி இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சொல்லுங்கள் சார். 50 வயசுன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாங்க சார். அவர் இதுக்கு முன்னாடி என்ன முதலீடு பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆமாங்க சார். இது வரைக்கும் என்ன அவருக்கு அசட்ஸ் இருக்குது, லயபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் தெரியாது. ஸோ இந்த லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கறத வச்சு ஒரு அசம்ஷனில் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம அவருக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ ஒரு 50 வயசுக்காரர் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி சென்னையில் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு டீசென்ட் இன்கம். பட் இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண போகிறாருன்னா அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம். அவர் குழந்தைய படிக்க வச்சுருக்கலாம், அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். மேபி இப்போ தான் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் ஏர்ன் பண்ணுறதா இருந்திருக்கலாம். ஸோ இந்த 50 வயசுக்காரர் அவரால் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாயாவது அவர் சேமிக்கணும். ஐ அசியூம் அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஐ அசியூம் ஃபேமிலிக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. இந்த பணத்தை நம்பி அந்த 20,000 வந்து அவர் செலவாக நினச்சிக்கணும். நம்மளுடைய முதலீடே வந்து நம்மளுடைய செலவுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணிடணும். ஸோ 20,000 ரூபா ஒரு மாதம் முதலீடு பண்ணாருன்னு சொன்னால், ஏன்னா அவருக்கு நிறைய டைம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனது. ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைம் கொடுக்காம அதான் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் 100 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் செடி சீசனில் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு செடிக்கு போய் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்கன்னா மாங்காய் மே மாதம் தானே வரும். ஸோ அவர் ஒரு 10 வருஷமாவது அவர் வெயிட் பண்ணணும். 10 வருஷங்கிறது ரொம்ப குறைச்ச டைம் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிஎஃப் எடுத்துக்கங்க. ஒரு பிஎஃப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 22, 23 வயசில் வேலைக்கு சேர்ந்த உடனே பிஎஃப் போடுறாங்க. 60 வயசு வரைக்கும் பிஎஃப்பை கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 42 வருஷம் உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. ஈவன் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கண்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, ஃபியூ தௌசண்ட்ஸ் கண்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ஃபியூ லேக்ஸ் வரும், இல்லை ஃபியூ க்ரோர்ஸ் வரும். ஏன்னா மணி மல்டிப்ளைஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அதான் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் நான் 10,000க்கு வீடு வாங்கினேன், அந்த காலத்தில் நான் லட்சத்தில் வாங்கினேன், இன்றைக்கி கொடியில் போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா 30 வருஷம் 20 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்கும்போது மணி மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ இவர் 50 வயசுக்காரருக்கு எனக்கு நீங்கள் நிறைய டைம் இல்லை. அவருக்கு 60 வயசு வரைக்கும் தான் அவர் வேலை பார்க்க போகிறார். அவர் ஒரு 20,000 ரூபாயாவது மாதம் சேமிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணணும். அவர் 50 வயசில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் வச்சிருப்பாரு. ஸோ அந்த 2 லட்சத்தையும் இந்த 20,000த்தையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடில் போடட்டும். ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி போடட்டும். 10 வருஷத்துக்கு முதலீடு பண்ணட்டும். ஆக்சுவலாக இப்படி பண்ணிகிட்டே வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அவருடைய 60வது வயசில் அவருக்கு ஒரு 53 லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 53 லட்சத்தை மினிமம் கார்பஸ் இதுலேருந்து அவர் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், மாதம் ஒரு 25,000 ரூபா என்ன பண்ணலான்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக ஒரு மாதம் எடுத்துகிட்டு வரலாம். எவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரலாம், ஒரு 85, 86 வயசு வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு மேலே அந்த பணம் வந்து பற்றாமல் போயிடும். இதையே அவர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுறாரு. 20,000க்கு பதிலாக 20,000 போடுறாரு, அடுத்த வருஷம் ஒரு 22,000 போடுறாரு, 24,000 போடுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் கார்பஸ் அவருக்கு பெட்டராக கிடைக்கும். ஒரு வருஷம் ஒரு எத்தனை பர்சன்ட் சார் சொல்லலாம்? ஒரு 10%, 20% எவ்வளோ சொல்லலாம்? அவரால் எவ்வளோ முடியுமோ பண்ணலாம். 20,000ங்கிறது அடுத்த வருஷம் 22,000, 22,000ங்கிறது அடுத்த வருஷம் 24,500, இந்த மாதிரி இருக்குது. பட் எப்பெல்லாம் அவருக்கு பணம் கிடைக்குதோ,
போனஸ் கிடைக்குது அந்த மாதிரி. ஆமாம், போனஸ், இன்சென்டிவ் 50,000, 1,00,000, 25,000 எங்கேயா லேண்ட் வித்த அவர் எப்போ முதலீடு பண்ணாலும் ஒரு 7 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கிற மாதிரி அவர் முதலீடு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5-7 வருஷத்தில் முதலீடு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 5 வருஷம் அவர் டைம் கொடுத்தாருன்னு சொன்னால் அவருக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக அவர் நிறைய பணத்தை எடுத்துக்க முடியும். ஸோ 50 வயசுக்காரரு 2 லட்சம் முதலீடு பண்ணணும், 20,000 ரூபா எஸ்ஐபி பண்ணணும், அவருக்கு ஒரு 53 லட்சம் கார்பஸ் வரும். இந்த 53 லட்சத்துலேருந்து அவர் 25,000 ரூபா மாதம் அவர் பென்ஷனாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் எடுத்துக்க முடியும். ஓகே சார். 85 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் கார்பஸ் இருக்குமாங்க சார்? இல்லை 85 இயர்ஸ் நம்ம 85க்கு மேலே இந்த கார்பஸ் டிப்ளீட் ஆகிடும். ஓகே. ஏன்னா இன்ஃப்ளேஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னா நீங்கள் இன்ஃப்ளேஷன் நம்ம ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பணத்துடைய மதிப்பு பாதி ஆகிடும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இதுதான் என்ன சொல்லுவோம்னா ரூல் நம்பர் 70ன்னு சொல்லுவோம். ஓகே. ரூல் நம்பர் 70ன்னா என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இன்ஃப்ளேஷனை ஒரு 7% வச்சுக்கோங்க. ஓகே. இந்த 70 ரூல் நம்பர் 70 சொன்னோம்ல, 70 7ஆல் வகுத்தீங்கன்னா 10 வருஷம். 10 வருஷத்தில் உங்கள் பணத்துடைய வேல்யூ பாதி ஆகிடும். ஸோ உங்கள் பணம் 10 லட்சம் இருக்குது, 10 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 5 லட்சம். ஓகே. அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ 2.5 லட்சம் தான். ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்கும்போது இந்த கார்பஸ், ஏன்னா 53 லட்சம் அவருக்கு கார்பஸ் இருக்கும், அவர் 25,000 வித்ட்ரா பண்ணுவார். ஆனால் அதோடைய இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்களேன், 25,000 வேல்யூ என்னவா இருக்க போகுது? 12,500 இருக்க போகுது, இல்லை 11,000 இருக்க போகுது. ஸோ என்ன ஆகும்னா கார்பஸ் கம்மியாயிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் 85 வயசுக்கு மேலே இந்த கார்பஸ் அவருக்கு தாங்காது. அதான் அவர் பெரிய லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு மினிமம் லைஃப் ஸ்டைலுக்கு, ஒரு மினிமம் உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு, ஒரு 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 ஸ்மால் அமௌண்ட் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு சின்ன ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்பஸ் யாரையும் நம்பாம நம்ம கிட்ட பென்ஷன் வந்துகிட்டு இருக்கோம். நான் என் ஒய்ஃபு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் இப்போ நான் ஒரு 20,000 25,000 வரும்னு சொல்கிறீங்க, அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணலாம்? இப்போ அவர் என்ன பண்ணணும்னா வருமானத்தை நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். 50,000க்கு பதிலாக எங்கேயாவது 75,000 சம்பாதிக்க முடியுமா? 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை செலவு எங்கேயாவது கம்மி பண்ணணும்னா செலவை கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? 20,000க்கு பதிலாக 25,000 பண்ண முடியுமா? 30,000 பண்ண முடியுமா? அப்படின்னு அவருடைய கேபிட்டலில் நிறைய எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொன்னால் தென் அதிக பென்ஷனை அவரால் வாங்க முடியும், அவர் நீண்ட காலத்துக்கு அதை வச்சுக்க முடியும். ப்ளஸ் அந்த கார்பஸே அவருக்கு என்ன ஆகும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர் விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் 10 வருஷம் டைம் ரொம்ப 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 கம்மி, ஏன்னா அவர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இந்த கேள்வி அடிக்கடி நம்மகிட்ட வந்துருந்துச்சு. ஏன்னா 2 விஷயம், ஒன்று 40 வயசு இருக்குங்களோ 50 வயசு இருக்குங்க, 2 பேருமே இதை கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வியூவர்ஸ் 50 வயசில் இருக்கவங்க இனிமேல் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 55க்குள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கம்மியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏர்லியாக கூட ரிட்டையர் ஆகலாம். அண்ட் ஏர்லியாக ரிட்டையர் ஆகிறது 2வது விஷயம். ரிட்டையர் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு கார்பஸ் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் அப்போ நல்ல ஒரு அமௌண்ட் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக கூட நீங்கள் SWP பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு லெகசி விட்டு போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது தான் சாரோட அட்வைஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலான்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எகைன் ஃபினான்ஷியலி விஜய் மிஸ்டர் விஜயகுமார் சார்கிட்ட நம்ம கேட்கலாம். சாரோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரவீன்.